நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மத்திய அரசு பார்த்திங்கன்னா இருசக்கர வாகன தயாரிப்பு நிறுவனம், 3 சக்கர வாகன தயாரிப்பு நிறுவனம், 4 சக்கர வாகன தயாரிப்பு நிறுவனம், இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் காலக்கெடு கொடுத்துருக்காங்க. எதற்காக பார்த்திங்கன்னா இதற்கு முன்னே நான் பல வீடியோக்கள் சொல்லியிருந்தேன். எலக்ட்ரிக் வாகனத்தை தயாரிப்பதில் மத்திய அரசு ஆர்வம் காட்டி வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆக்ஷனை அவங்க எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 2 வாரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈவி ரோட் மேப், அதாவது பார்த்திங்கன்னா மின் வாகன உற்பத்தி திட்டம், இந்த திட்டத்தை எப்படி அவங்க செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அதற்கான ஒரு வழிமுறையை அவங்களுக்கு அனுப்பி வைக்கணும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வாகனத்தை விற்பனை அதிகரிக்க மத்திய அரசு பார்த்திங்கன்னா பல்வேறு மானியங்களை அறிமுகம் செய்திருக்காங்க. பெட்ரோல் என்ஜின் வாகனத்தோட பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வாகனத்தோட விலை ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் இவங்க இந்த ஃபேம் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நகை வாங்கினாலும் சரி, இல்லை ஒரு கடைக்கு போய் பொருள் வாங்கினாலும் சரி, ஜிஎஸ்டி எங்கே நிறைஞ்சு கிடக்கு. ஸோ இவங்க ஜிஎஸ்டியை சிறிய தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. 12லேருந்து 5% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் இன்னும் தயாரிப்பு தொடங்காத நிலையில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் மத்திய அரசு மின் வாகன தயாரிப்புக்கான உற்பத்தி திட்டத்தை கேட்டிருக்காங்க. ஈவி ரோட் மேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரோட் மேப். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.